சித்தருக்கெல்லாம் சித்தர் சிவனே போற்றி. நம்மளோட இந்த பதிவுல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ரிஷப ராசியில பிறந்த அன்பர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதத்தோட கிரக அமைப்புகள் என்ன மாதிரியான பலாபலன்களை கொடுக்கும், என்ன மாதிரியான யோகங்களை கொண்டு வரும், ஏதாவது ஆபத்துகளையும் பிரச்சனைகளையும் ஏற்படுத்துமா, அதுலயும் முக்கியமா உங்க ராசியோட அதிபதியான சுக்கிர பகவான் இந்த பிப்ரவரி மாதம் முழுக்கவே ராகு பகவானோட இணைஞ்சு மீன ராசியில உட்கார போறாரு. ராகுவோட சுக்கிரன் இணையிறது உங்களுக்கு ஏதாவது நெருக்கடிகளை ஏற்படுத்துமா, ஆபத்துக்களை கொண்டு வருமா அப்படிங்கறத பத்தி இந்த பதிவுல கொஞ்சம் சுருக்கமா பார்க்க போறோம். அதனால ரிஷபராசி அன்பர்கள் இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. நீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணி அறகுறையா பார்த்துட்டு நமக்கெல்லாம் தலையெழுத்தே சரியில்லை, ராசி பலன் மட்டும் சரியாவா இருக்கும் அப்படின்னு உங்களை நீங்களே திட்டிக்கிட்டு இருக்காதீங்க. எதனால இப்படி சொல்றேன் அப்படின்னா, இந்த வீடியோவை நீங்க முழுமையா பார்த்தா மட்டும்தான் இந்த வீடியோல நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படிங்கறதே உங்களுக்கு புரியும். அப்படி புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்க வாழ்க்கையில ஒரு சில சின்ன சின்ன மாற்றங்களை நீங்க செஞ்சுக்கிட்டா கூட உங்களுக்கு வரக்கூடிய பெரிய அளவிலான ஆபத்துக்கள்ல இருந்து உங்களால தப்பிச்சுக்க முடியும். உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன வாய்ப்புகளை கூட ரொம்ப சூப்பரா உங்களால பயன்படுத்திக்க முடியும். அதனால ரிஷபராசி அன்பர்கள் முழு நம்பிக்கையோட நம்ம வீடியோவை கடைசி வரைக்கும் பாக்குறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இப்பதான் முறையா பாக்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. வீடியோ பிடிக்கல அப்படின்னாலும் பரவாயில்ல, டிஸ்லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. எத்தனை பேருக்கு நம்ம வீடியோ பிடிக்கல அப்படிங்கறதையும் நான் தெரிஞ்சுக்குவேன். அதை விட முக்கியமா உங்களை மாதிரியே திறமைகள் இருந்தும் அதிர்ஷ்டம் கிடைக்காம துரதிஷ்டசாலிகளா வாழ்ந்துட்டு வரக்கூடிய ரிஷபராசிக்காரங்க உங்க நட்பு வட்டாரத்திலேயோ அல்லது சொந்த பந்தத்திலேயோ இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணி விட்டுருங்க. ரிஷபராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த பிப்ரவரி மாதத்தோட கிரக அமைப்புகளை பார்க்கும்போது உங்க ராசியில உட்கார்ந்து இருக்கிற குரு பகவான் இந்த பிப்ரவரி மாதத்துல வக்ர நிவர்த்தி அடைஞ்சு நேர்கதியில பயணம் பண்ண போறாரு. ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் உங்களோட லாபாதிபதி அப்படிங்கிற காரணத்தால அவர் வக்ர நிவர்த்தி அடையக்கூடிய இந்த காலகட்டம் கண்டிப்பா உங்களுக்கு யோகங்களை கொண்டு வரக்கூடிய காலகட்டமா தான் இருக்கும். குரு பகவான் உங்களோட சொந்த ராசியான ரிஷபராசியிலே தான் இருக்காரு. ஆனாலும் இதுவரைக்கும் எனக்கு யோகங்களும் கிடைக்கல, அதிர்ஷ்டங்களும் கிடைக்கல. நான் கஷ்டத்துக்கு மேல கஷ்டத்தை மட்டும் தான் அனுபவிச்சுட்டே வரேன். நிறைய உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் எனக்கு இருக்குது. கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் என்ன தூங்க விடாம பண்ணிக்கிட்டு இருக்கு. தொழில தொடர்ந்து நஷ்டங்கள் தான் கிடைச்சிக்கிட்டு இருக்கு, லாபமே கிடைக்க மாட்டேங்குது. நான் எந்த காரியத்துல இறங்கினாலும் சரி அந்த காரியத்துல ஏதாவது முட்டுக்கட்டை தான் விழுந்துகிட்டே இருக்கு, அந்த காரியம் முடியவே மாட்டேங்குது. இந்த மாதிரி எல்லாம் நீங்க கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா இந்த பிப்ரவரி மாதத்துல அந்த மாதிரியான கவலைகள் எல்லாத்தையுமே நீங்க தூக்கி தூர எரிஞ்சிடலாம். குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைஞ்சு நேர்கதியில பயணம் பண்ணும்போது இது நாள் வரைக்கும் உங்களுக்கு கொடுக்காம விட்ட யோகங்கள் எல்லாத்தையுமே ஒன்னொன்னா கொடுக்க ஆரம்பிப்பார். காரிய தடைகளையும் கடன் சம்பந்தமான நெருக்கடிகளையும் கூட குரு பகவானோட இந்த வக்ர நிவர்த்தி முழுமையா தொடச்சி எரியும் அப்படின்னு சொல்லலாம். இதுல நம்ம ரொம்ப முக்கியமா பார்க்க வேண்டியது ஒரு சில ரிஷபராசிக்காரங்களோட உடல் ஆரோக்கியத்துல சமீப காலமா ஒரு சில பாதிப்புகள் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். வயிறு சம்பந்தமான பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க, அப்படி இல்லைன்னா மூச்சு விடுறதுல சிரமம், நுரையீரல் சம்பந்தமான பாதிப்புகளை சந்திச்சிருப்பீங்க. இது மூலமா நமக்கு ஏதாவது பெரிய வியாதி இருக்குமோ, நம்மளோட உயிருக்கே ஆபத்து வந்துருமோ அப்படிங்கிற பயம் கூட சமீப காலமா உங்களுக்கு இருந்துகிட்டே இருந்திருக்கும். ஆனா குரு பகவானோட இந்த வக்ர நிவர்த்திக்கு அப்புறமா அந்த மாதிரியான பயம் எல்லாமே உங்களை விட்டு முழுமையா விலக போகுது. உங்களோட உடல் ஆரோக்கியத்துல இருந்துட்டு வரக்கூடிய தொடர்ச்சியான பாதிப்புகள் எல்லாமே படிப்படியா குறைய போகுது. அப்படி படிப்படியா குறையறத நீங்களே அனுபவபூர்வமா உணர போறீங்க. முக்கியமா தலைக்கு வந்தது தலப்பாகையோட போயிடுச்சு அப்படின்னு சொல்ற மாதிரி பெரிய அளவிலான உடல் ஆரோக்கிய பாதிப்புகள் எதுவுமே இல்லாம நீங்க இழந்த உங்களோட உடல் ஆரோக்கியத்தை மிகச் சிறப்பான முறையில நீங்க மீட்டெடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாகவும் இந்த பிப்ரவரி மாதம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். இதனால ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்துல பெரிய அளவிலான மருத்துவ செலவுகள் எதுவுமே இருக்காது. மருத்துவம் சம்பந்தமான பயமும் கவலையும் உங்களை விட்டு முழுமையா விலகிடும். உங்க குடும்பத்துல யாருக்காவது உடல் ஆரோக்கிய பாதிப்புகள் இருக்குது, உங்க குழந்தைகள் உடல் ஆரோக்கிய பாதிப்புகளால பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னாலும் அந்த மாதிரியான பாதிப்புகள் கூட இந்த பிப்ரவரி மாதத்துல இருந்து படிப்படியா குறைய ஆரம்பிக்கும். ஒரு சில ரிஷபராசி அன்பர்களுக்கு மாற்று மருத்துவம் மூலமா, அதாவது சித்த மருத்துவம், ஹோமியோபதி மருத்துவம், இந்த மாதிரியான மருத்துவ முறைகள் மூலமா பெரிய அளவிலான வியாதிகள் கூட குணமாகி போகக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாவே இந்த பிப்ரவரி மாதம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். அதே சமயம் உங்களுக்கு வரக்கூடிய பண வரவை பொறுத்த வரைக்கும் இந்த பிப்ரவரி மாதத்துல உங்களோட விரையாதிபதியா இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களோட குடும்ப ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய மிதுன ராசிக்கு பெயர்ச்சியாகி வக்ர நிவர்த்தி அடைஞ்சு நேர்கதியில பயணம் பண்ணுவார் அப்படிங்கிற காரணத்தால உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்களோ அல்லது திடீர் யோகங்களோ கிடைக்கிறதுக்கு இந்த பிப்ரவரி மாசத்திலையும் வாய்ப்புகள் அப்படிங்கிறது இல்ல. நீங்க எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வருமானம் உங்களுக்கு சிறப்பாவே கிடைக்கும். உழைக்கிற வருமானம் கிடைக்காம போகாது. ஆனா உழைப்பில்லாம வருமானம் கிடைக்கிறதுக்கோ அல்லது கமிஷன் வருமானத்துல லாபங்கள் கிடைக்கிறதுக்கோ இந்த பிப்ரவரி மாதத்துல வாய்ப்புகளே இல்ல அப்படின்னு சொல்லலாம். அதே போல 12 குடையவன் 2 வந்து அமரும் போது குடும்ப வாழ்க்கையில ஒரு சில சிக்கல்கள் கட்டாயமா ஏற்படும். அதுலயும் முக்கியமா உங்களோட சகோதர சகோதரிகள் கூட பெரிய அளவிலான பிரச்சனைகள் அப்படிங்கிறது இந்த பிப்ரவரி மாசத்துல ஆரம்பிக்கும்.
ஒரு சிலருக்கு சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் தகராறுகள் அப்படிங்கிறது ஏற்படும். இன்னும் ஒரு சிலருக்கு தாய் தந்தைய பராமரிக்கிறதுல கூட சகோதரர்கள் கூட பிரச்சனை வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். இதனால ரிஷபராசி அன்பர்கள் இந்த பிப்ரவரி மாசத்துல சொந்த பந்தங்கள் கிட்ட அதிக அளவுல நெருக்கமா இருக்காதீங்க, கொஞ்சம் விலகியே இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதுலயும் முக்கியமா உங்களோட ரத்த சொந்தமான சகோதர சகோதரிகள் கிட்ட ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாவும் கவனமாவும் இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவேன். இன்னும் ஓப்பனா சொல்லணும் அப்படின்னா, உங்க சகோதர சகோதரிகளுக்கு ஏதாவது உதவி தேவைப்படுது அப்படின்னு நினைச்சு நீங்க ஓடி போய் உதவி செஞ்சாலும் அவங்க உங்களை குறைதான் சொல்லுவாங்க. நீங்க அவங்களுக்கு எந்த உதவியும் செய்யாம உங்க வேலையை மட்டுமே பார்த்துக்கிட்டே இருந்தாலும் அவன் நம்மளை எட்டி கூட பார்க்கலையே, நம்மளோட கஷ்டத்துல எந்த உதவியும் செய்யலையே அப்படின்னு அப்பவும் உங்களை குறை சொல்றதுல தான் அவங்க குறியா இருப்பாங்க. அடுத்ததா உத்தியோகத்துல இருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு நெருக்கடியான ஒரு காலகட்டமா தான் இருக்கும். அதுலயும் முக்கியமா உங்க ராசியோட அதிபதியான சுக்கிர பகவான் இந்த மாதம் முழுக்கவே ராகு பகவானோட இணைஞ்சி மீன ராசியில இருப்பாரு அப்படிங்கிற காரணத்தால வேலை செய்யற இடங்கள்ல நீங்க வீண் பழிகளை சுமக்க வேண்டிய ஒரு சூழல் அப்படிங்கிறது ஏற்படும். மேல் அதிகாரிகளோட கோபத்துக்கு ஆளாக வேண்டிய ஒரு சூழல் அப்படிங்கிறது கட்டாயமா ஏற்படும். இதெல்லாம் விட முக்கியமா உங்க கூட வேலை பார்க்கிற சக பணியாளர்கள் உங்களுக்கு எதிராக சதி திட்டங்களை தீட்டுறதுக்கும் அந்த சதி வலையில உங்களை சிக்க வைக்கிறதுக்கும் கூட இந்த பிப்ரவரி மாசத்துல அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. இதனால வேலை செய்யற இடங்கள்ல ரிஷபராசிக்காரங்க ரொம்ப ரொம்ப பொறுமையா இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. உங்களுக்கு சம்மதம் இல்லாத விஷயங்கள்ல எந்த காரணத்தை கொண்டு தலையிடாதீங்க. முக்கியமா ஒருத்தரை பத்தி இன்னொருத்தர்கிட்ட ஜாலியா பேசுறத கூட முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துக்கோங்க. இந்த பிப்ரவரி மாசத்துல உங்களோட வேலையை காப்பாத்திக்க முயற்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவேன். அடுத்ததா படிச்சு முடிச்சிட்டு வேலை தேடிக்கிட்டு இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் இந்த பிப்ரவரி மாதம் உங்களோட பொறுமையை சோதிக்கக்கூடிய ஒரு மாதமா தான் இருக்கும். அவ்வளவு சுலபத்துல உங்களுக்கு வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்காது. சப்போஸ் நீங்க கஷ்டப்பட்டு தொடர்ந்து முயற்சி பண்றது மூலமா உங்களுக்கு ஏதாவது வேலை வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னாலும் அந்த வேலை வாய்ப்பு உங்க மனசுக்கு பிடிக்காத வேலை வாய்ப்பா இருக்கும். அப்படி இல்லைன்னா வேலை செய்யற இடங்கள்ல ஆரம்பத்துல இருந்தே உங்களுக்கு நெருக்கடிகளும் முட்டுக்கட்டைகளும் இருக்கும் அப்படிங்கறத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அடுத்ததா சூரிய பகவானோட சஞ்சாரத்தை வச்சு பார்க்கும்போது சூரிய பகவான் இந்த பிப்ரவரி மாதத்தோட முதல் 14 நாட்களும் உங்களோட யோக ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய மகர ராசியில இருப்பாரு. அப்படிங்கறதால மாதத்தோட முதல் 14 நாட்களும் நீங்க எந்த முயற்சி எடுத்தாலும் சரி பெரிய அளவுல தடைகள் தாமதங்கள் அப்படிங்கிறது இருக்காது. நீங்க சொந்தமா தொழில் தொடங்குறதா இருந்தாலும் சரி, வீடு வாங்குறதா இருந்தாலும் சரி, நிலங்கள் வாங்குறதா இருந்தாலும் சரி, அப்படி இல்லைன்னா வாகனங்கள் வாங்குறதாவே இருந்தாலும் சரி, மாதத்தோட முதல் 14 நாட்களும் நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள்ல நல்ல விதமான முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது தெரிய ஆரம்பிக்கும். பெரிய அளவுல பண நெருக்கடியோ அல்லது பண தட்டுப்பாடோ இல்லாம நீங்க ஆசைப்பட்ட பொருட்களை மாதத்தோட முதல் 14 நாட்கள்ல உங்களால வாங்கிக்க முடியும். ஒரு சில ரிஷபராசி அன்பர்கள் நீண்ட காலமா வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்ட பொருளை இந்த பிப்ரவரி மாதத்துல தேடி தேடி வாங்குறதுக்கு கூட அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். அதே சமயம் மாதத்தோட பிற்பகுதியில சூரிய பகவான் சனி பகவானோட இணைஞ்சி உங்களோட 10வது வீடான கும்பராசியில உட்கார்ந்துப்பார் அப்படிங்கிற காரணத்தால இந்த பிப்ரவரி மாதத்தோட பிற்பகுதியில சொந்த தொழில் செய்யக்கூடிய ரிஷபராசி அன்பர்கள் கண்டிப்பா ஒரு சில நெருக்கடிகளை சந்திச்சே தீருவீங்க. இந்த காலகட்டத்துல உங்களோட தொழில் எதிரிகள் பெரிய அளவுல வளர்ச்சி அடைவாங்க. அப்படி இல்லைன்னா எதிரிகள் மூலமா பெரிய அளவுல நெருக்கடிகள் அல்லது சிக்கல்கள் உங்களுக்கு ஏற்படும். ஒரு சில ரிஷபராசி அன்பர்கள் உங்களோட தொழில்ல திடீர் பண இழப்புகளை சந்திக்கிறதுக்கு கூட மாதத்தோட பிற்பகுதியில அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். இதனால ரிஷபராசி அன்பர்கள் எந்த ஒரு காரியத்துல இறங்குறதா இருந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயத்தை செய்யறதா இருந்தாலும் சரி, இந்த மாதத்தோட முதல் 15 நாட்களை முழுமையா பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு சொல்லலாம். நன்றி, வணக்கம்.